கடையில் வாங்கினா தான் கிறிஸ்பி மூந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இனி இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். 1 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா கழுவுனீங்கன்னா பருப்பு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஊறின பருப்பை 10 நிமிஷம் தண்ணியெல்லாம் வடிய வச்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில ஃபேன் முன்னாடி அரை மணி நேரம் உணர்த்தி எடுத்துக்கோங்க. பருப்புல தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ட்ரூ ஹார்வெஸ்ட் கல்ச்செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலை, நாட்டு எள்ளு, நாட்டு தேங்காவை பயன்படுத்தி தான் செய்யறாங்க. அதே மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸும் யூஸ் பண்ணாம டைரக்ட் சன்லைட்டை ட்ரை பண்ண வைக்கிறாங்க. நேச்சுரலாவும் ஆர்கானிக்காவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ப்ராடக்டோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணி வைக்கிறேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயில வச்சுட்டு பருப்பை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில போடும் போது ஹை ஃபிளேம்லையும் பொரியும் போது மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் நிறம் மாதிரி வரும்போது இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெயா இருக்கும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல ஒத்தி எடுத்துட்டீங்கன்னா எண்ணெய்லாம் தனியா வந்துடும். எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுல உப்பு மட்டும் கலந்தாதான் பிடிக்கும். உங்களுக்கு இதுல சாட் மசாலா இல்ல தனி மிளகாய் தூள் கலக்கனா கூட கலந்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.